லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் விஸ்வாவசு வருடத்திலிருந்து பிராபவ வருடத்திற்குள்ளாக உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இப்போ தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொன்னாலே இதை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த திசையை வச்சு தான் ஒவ்வொரு மாதமும் நாம் கணக்கிடுறோம். அந்த வகையில் சித்திரை மாதம் அப்படிங்கிறத நாம் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடி கொண்டே வருகிறோம். அது இடையில சில மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் சித்திரை அப்படின்னு சொல்றது ஆரிய மாயையினால் வந்தது அப்படின்னு சொல்லி சில தமிழ் அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட சூரியனுடைய நகர்வுகள் வைத்து பார்க்கும்போது சித்திரை தான் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படுது. அதுல 60 ஆண்டுகள் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க தமிழ் வருட பிறப்புல. இந்த 60 ஆண்டுகள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு வடமொழி பெயர்கள் இருக்கு. எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ் வருட பிறப்புன்னு சொல்றீங்களே, ஆனா வடமொழி பெயர் அதாவது சான்ஸ்கிரிட் வெர்ஷன்ல இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேள்வி கேட்கவும் செய்வாங்க. எல்லாருக்குமே நமக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பெயர்களும் இருந்திருக்கு. இப்போ இந்த பராபவ வருடம் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருத்தோற்றம் அப்படிங்கிற பெயர். பொதுவாகவே அருள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். வள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வள்ளுவர் சொல்லி வச்சிருக்கக்கூடிய குறள்ல இருந்து எடுத்து பார்த்தாலுமே அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படும். அப்படியான ஒரு தமிழ் வருடமாகத்தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அருட்தோற்றம் எதுக்கெல்லாம் அருள் அப்படின்னு பார்க்குறப்ப முக்கியமா விவசாயத்திற்கான அருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பராபவ வருடம் விவசாயத்திற்கு செழிப்பான வருடமாக கொண்டாடப்படுது. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா மழையினுடைய சுழற்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெயின்ஃபால் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத நம்பி இருந்தாங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் மட்டும் கொஞ்சமா கவனம் தேவை அப்படிங்கிறத நம்முடைய பழம் பாடல்கள் வெண்பாக்கள் எல்லாமே சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இனிமையான வருடம் தான் இந்த பராபவ வருடம். இதுல நிறைய விஷயங்கள்ல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்தினுடைய குணத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு ராஜசபை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரண்மனை, அந்த ராஜசபை இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ராஜா இருப்பார்ல. இந்த வருடத்தினுடைய ராஜா யார் தெரியுமாங்க? குரு பகவான், மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராஜபீடத்துல இருக்கிறார். அப்ப எப்படியான ஒரு வருடமாக இது இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. சரி, ராஜா அவர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு அமைச்சர் இருக்கணும்ல. ராஜாக்கு அப்பப்ப இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அமைச்சர் இந்த தடவை யார் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வரார். அப்ப என்ன பண்ணுவாரு? அவரே மேகாதிபதியாகவும் வரார். மேக அதிபதி, அப்ப மழை பொழிவையும் கொடுப்பார். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை மாற்றங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து சேனாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன், நிர்வாகத்திற்காக சூரியனும் வராரு. அதே தானியாதிபதி அப்படின்னு எடுக்கிறப்ப செவ்வாய் வரார். அப்ப விளையக்கூடிய தானியங்கள் எல்லாத்துக்குமே யார் பொறுப்பு? செவ்வாய் பொறுப்பு. அதை நிர்வாகப்படுத்துறதுக்கு சூரியன் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்க போது. முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவுத்துறை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கொடிகட்டி பறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மிளகாய், துவரம் பருப்பு மாதிரியான இருக்கக்கூடிய தானியங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெல், கரும்பு, வாழை இதுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஆண்டாக இது அமைய போகுது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு இம்பாக்ட் இருக்கும்ல. அப்படி பாக்குறப்ப அரசியலில் உலகாவிய அளவுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு. அதுவும் குரு ராஜாவாக இருக்கிறதுனால மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய அரசாக எல்லா இடங்களிலும் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்களில் போராட்டங்கள், கிளர்ச்சிகள் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய நாடு, என்னுடைய இனம், என்னுடைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு என் நாடு, என் உரிமை மாதிரியான அந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே உலகளாவிய அளவுல உருவாகக்கூடிய அமைப்பும், என்னுடைய நாடு எனக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனமான உணர்வும் உருவாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அமைஞ்சிருக்கு. இதுதான் பொது பலனாக நம்ம பார்க்கிறோம். இது இருந்தாலும் கூட ஒரு ராசிக்கும் என்னங்க, என் ராசிக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அந்த வகையில மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
துலாம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த பராபவ வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துன்பம் அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னாலே அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் இன்பம் தானே. இந்த கணக்கு தாங்க உங்கள் வாழ்க்கையிலே இப்போ ஆக்டிவேட் ஆக போகுது. வாழ்க்கையில் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஓரக்கட்ட போகிறீங்க. அதுவும் 10ல் வரக்கூடிய குரு. 10 அப்படிங்கிறது என்னது? கெரியர் பாயிண்ட். இது நாள் வரைக்கும் வேலை இல்லை சார், வீட்டில் தண்டமாக இருக்கிறேன் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களாம் வைக்கிறாங்க. சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்றப்பெல்லாம் ஒரு கில்ட் இருக்குது. ஐயோ நம்ம காசில் இன்னும் சம்பாதிக்கலையே அப்படிங்கிற கில்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும். எனக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கு நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 10ல் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகிறார். அதுவும் 10ல் குரு வரதெல்லாம் சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. நீங்கள் யார் அப்படிங்கிற விஷயம் உங்களை இந்த உலகம் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய பொட்டன்ஷியல் எல்லாமே வெளியே கிடைக்க போகுதுங்க. இவர் தான் இந்த ஆஃபீஸில் இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாரா, இவர் இவ்வளோ பொட்டன்ஷியலான ஆளா, நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலிடம் உங்களுடைய உண்மையான பொட்டன்ஷியலை அறியக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் வரப்போகுது. இப்போ நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இதெல்லாம் பண்ணால் என்ன, ஸ்டார்ட் அப் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உணவுத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா கீரை அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அதை சூப்பாக குடிச்சா நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதை இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம ஒரு க்ரீன் டீ குடிக்கிறோமோ அந்த மாதிரியான பவுச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரியாக ஒரு இன்னோவேஷன்ஸை நீங்கள் துலாம் ராசி சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் கல்டிவேட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக 10ஆம் இடம் இயங்கக்கூடிய காலகட்டம். 11ல் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா, சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது நல்லது பண்ணுவாரா சார், அவர் நெகட்டிவ்ல பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நெகட்டிவ் அப்படிங்கிற சென்ஸில் என்ன அப்படின்னா, ஃபேக் பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல வாழ்க்கையில், உங்களை சுற்றி நல்லவங்க மாதிரியே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் இவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெட்டி எறியக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுக்கு இருக்கும். அவர் அந்த வேலையை தான் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேக் பீப்புள் எல்லாத்தையும் விலக்கி விடுவார். நீங்கள் உடனே என்ன நினச்சிப்பீங்க, ஐயோ நமக்கு தனிமையாக இருக்கே, நம்மளை சுற்றி இருந்தவங்களாம் விலகி போகிறாங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. கவலையே வேணாம். உங்களை சுற்றி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க விலகுனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியானவர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால கேது இந்த வேலையை எடுத்துக்கிறாருங்க. இப்படி ஒரு ஆள் கூட இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேக் பீப்புள்ஸ் எல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பெரிய மரியாதையை கொண்டு கொடுக்க போறாரு. ஏன்னா நிறைய நேரங்களில் 1 9ஆக காட்டுறதும் 9 19ஆக காட்டுறதும் ராகுவோட வேலை. எப்பயுமே சின்ன விஷயத்தை அப்படியே பெருசுப்படுத்தி காட்டுவார். அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை கூட ராகு என்ன பண்ண போறாரு அப்படின்னா பெரிதாக காட்ட போகிறார். அப்போ எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, நல்ல விஷயங்களை நிறைய செய்யுங்க, அல்லாத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ராகு நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் என்ன பண்ண போறாரு, அப்படியே மைக்ரோஸ்கோப் வச்சு பெருசாக்கி காட்ட போறாரு. அப்போ என்ன பண்ணணும், நல்ல விஷயங்கள் நிறைய செய்யணும், உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கோங்க. புதிதாக நிறைய துறைகள் வருது அப்படின்னு சொன்னால் அதில் உங்களுடைய அறிவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பாருங்கள். நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கங்க. நிறைய கோர்சஸ் வருதா, படிக்க ஆரம்பிங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், 10ஆம் இடத்துல குரு வரதுனால உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அதை அப்படியே கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு என்னன்னாலும் இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். எனக்கு ஜிம் ஃபிட்னஸில் இருக்கிறேன், அதை எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ட்ரெயின் பண்ணுற மாதிரியான ஒரு மாடியூல் ரெடி பண்ணுங்க. நான் மொழி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா இயங்குறேன் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி தமிழ் சொல்லி தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோர்ஸ் டெவலப் பண்ணுங்க. இந்த மாதிரியாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஸ்கில் இஸ் ஈக்குவல் டு கோர்ஸ், கோர்ஸ் ஈக்குவல் டு மணி அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வரப்போகுது. அப்போ இந்த மாதிரியாக உங்களை நீங்களே மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. திருமணம் சார்ந்த முயற்சிகள் தாராளமாக பண்ணலாம். குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட சில மெடிசின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்க போது. நீண்ட நாள் பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்க போகுது. ஃபேக் பீப்புள்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு யார் உண்மையான உறவுகளோ அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய யங்கர் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஏதேனும் மனக்கசப்புகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்க போது. பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னும் மகிழ்ச்சியா அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்ப விழாக்களில் கணவன் குழந்தைகளோட பங்கேற்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிறப்பா இருக்க போது. துலாம் ராசிக்காரங்க இந்த ஆண்டை இன்னும் சிறப்பாக மாற்றுவதற்கு ஒரு வழிபாடு சொல்லுங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு மட்டும்தான். புதன்கிழமையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று காலையில 6 to 7 இல்லைன்னா
நைட்டு 8 to 9 துளசி வாங்கி பெருமாளுக்கு கொடுத்துட்டு அவரை திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும், அதாவது பாதத்திலிருந்து சிரம் வரைக்குமாக பார்த்து வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது சயன நிலையில் இருந்தாலும் சரி, நின்ற நிலையில் இருந்தாலும் சரி, இருந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் வழிபட்டாலும் உயர்ந்த நிலை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில வரப்போது. இந்த வழிபாடை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய எல்லா ஆண்டுமே உங்களுக்கு சாதகமாக அமையப்போது. வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா பொது பலன்கள் தான். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பொருந்தி போற மாதிரி இருந்தாலும் கூட சில நபர்களுக்கு என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். திருமணம் அப்படிங்கிற விஷயம் எப்போ நடக்கும், குழந்தை பிறப்பு தடையாகிக்கிட்டே இருக்கு, கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல நான் டிராவல் போகலான்னு நினைக்கிறேன், ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பாக்குறப்ப நிறைய வார்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, நான் சேஃபா டிராவல் போயிட்டு வர முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் ஆஃப் சர்வீசஸ் நம்முடைய www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப் பேஜ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பர்சனலைஸ்டு ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறத ஹேண்ட் ரிட்டனாகவும் நீங்க வாங்கிக்கலாம். பழமையும் புறக்கணிக்காம புதுமைக்கும் புதுமையாக நாங்க ஹேண்ட் ரிட்டன் அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான சர்வீசஸ் அவைலபிள் இருக்கு. நம்ம வெப்சைட் பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது மாதிரியான இன்னும் புதுமையான காணொளிகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.